மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இந்த கூட்டத்துமாய் கூட அப்சலோமின் ஆகாத குணங்கள் அப்படின்ற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அப்சலோமின் ஆகாத குணங்கள். நினைக்கிறேன் போன கூட்டத்துல அபிகாயிலை பற்றி நான் சொன்னேன் என்று சொல்லி, இந்த கூட்டத்துல அப்சலோமின் ஆகாத குணங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்கலாம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஆவியானவர் பேசுவீராக, ஆவியானவர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்சலோம் என்றால் என்ன அர்த்தம்? சமாதானத்தின் பிதா என்று அர்த்தம். அப்சலோம்ன்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? சமாதானத்தின் பிதா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க சர்ச்சில் ஆலயத்துக்கு வரும்போது பைபிள் இருக்கணும், நோட் இருக்கணும், பேனா இருக்கணும்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பைபிள் சொல்லும் பொழுது வசனத்தை திருப்பி பார்க்கணும், குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். பைபிள் ஸ்டடி மெத்தட் என்று சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது. அதில் என்ன சொல்றாங்க? மைண்ட் இஸ் சம்திங் லைக் எ டிராயர் அப்படின்றாங்க. டேபிளில் அறைகள் எல்லாம் இருக்கும், டிராயர் இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய மூளையானது அதை போல, அறையை போல. அந்த டிராயர் இழுத்து ஒரு 10 ரூபா போட்டோம் அல்லது ஒரு பேனா உள்ள போட்டு சாத்தி வச்சிட்டோம்னா, 1 மாசம் கழிச்சு அந்த டிராயரை திறந்தாலும் அந்த 10 ரூபாயோ அந்த பேனாவோ அங்கதான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம சரியான விதத்துல நம்ம மூளையில ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அந்த விஷயம் அங்கதான் இருக்கும். எவ்வளோ, அதாவது உங்க வீடு நிறைய பெரிய கம்ப்யூட்டர் செஞ்சு வச்சிருந்தாலும், அதுல எத்தனை சாஃப்ட்வேர் நீங்க ஏற்றி வச்சிருந்தாலும் டிலிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அமுத்துனா எல்லாம் வாஷ் அவுட் ஆயிரும். ஆனா நம்ம மூளையில ஒன்று ஸ்டோர் பண்ணியாச்சுன்னா அதுல டிலிட்ன்ற பட்டனே கிடையாது. சரிங்களா? எப்ப வேணாலும் அதை நம்ம திரும்ப எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம கேட்கிற வார்த்தைகளை ஸ்டோர் பண்ணணும். அது அப்பப்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால குறிப்பு எடுத்துக்கிறவங்க நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்சலோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சமாதானத்தின் பிதா என்று அர்த்தம். அடுத்தது 2வது காரியம், அப்சலோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் யார் அப்படின்னா, தாவீதுக்கு 3வது பிறந்த ஒரு குமாரன். அவன் தான் அப்சலோம். தாவீதுக்கு 3வது பிறந்த குமாரன். பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாபாலின் மனைவியா இருந்த, மீண்டும் சொல்லுகிற 2 சாமுவேல் 3:3, நாபாலின் மனைவியா இருந்த கர்மேல் ஊராளான அபிகாயின் இடத்துல பிறந்த கீலேயாப் அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ இந்த அப்சலோம் என்பது யாருடைய பையன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தாவீது ராஜாவுக்கு கேசூரின் ராஜாவாகிய தல்மாய் அப்படின்றவனுடைய குமாரத்தி மாக்கால் பெற்ற ஒரு பையன்தான் அப்சலோம். சரிங்களா? அப்சலோம். இந்த அப்சலோம் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இவன் தாவீதுக்கு 3வது பிறந்த குமாரன். இவன் யாருடைய பையன்? மாக்கால். மாக்கால் யாரு? கேசூரின் ராஜா. அந்த நாட்கள்ல ராஜாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அவங்களுக்குள்ள நட்பு உறவுகள் இருக்கும்படியாக தங்கள் பிள்ளைகளை மற்ற நாட்டு ராஜாக்களுக்கு கொடுக்கிறது வழக்கம். அப்படி கேசூரின் ராஜா தன் மகளை தாவீதுக்கு விவாகம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அந்த நாட்கள்ல 2, 3, 4, 5 மனைவிகள் எல்லாம் கூட வச்சுக்குவாங்க. ஆனா இந்த நாட்கள் அதெல்லாம் கூடாது. அந்த நாட்கள்ல அப்படி ஒரு பழக்கம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கிறது. ஆனா பாருங்க, அப்படி ராஜாக்கள் என்ன செய்வாங்க? வேற நாட்டு ராஜாக்களுக்கு அந்த நட்புகளுக்காக, உறவுகளுக்காக அப்படி திருமணம் செய்து கொடுப்பார். அப்படியாக கேசூரின் ராஜா அவர் என்ன பண்ணிருக்கிறார்? தன்னுடைய மகளை விவாகம் பண்ணி கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு பிறந்தவன் தான் அப்சலோம். இந்த அப்சலோமை பார்க்கும் பொழுது இவனுக்கு நல்ல ஒரு சகோதரி ஒருத்தி இருக்கிறா. அவ பேர் என்ன? தாமார். அந்த தாமார் எப்படிப்பட்டவள்? அவளும் அழகுள்ள ஒரு பெண். ஆக இவர்கள் அழகுள்ளவர்கள். ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த அப்சலோமுடைய தோற்றம், அப்சலோம் எப்படி இருப்பான் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால்,
2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் இருக்கிற வசனத்துல நம்ம படிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25 முதல், இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் பழுதில்லாதிருந்தது. வாட்டா, எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. இஸ்ரவேல் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. அப்படின்னா அவன் தோற்றம் எப்படிப்பட்டவன்? சௌந்தரியம் உள்ளவன், அழகுள்ளவன், ரொம்ப அழகு வாய்ந்தவன். ஆமேன். ராஜாவுடைய பேரன், அடுத்தது ராஜாவுடைய பையன், எப்படிப்பட்டவன்? அழகுள்ளவனா இருக்கிறான். சரிங்களா? அதுக்கு அடுத்து, அதாவது மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன், எல்லாரும் மெச்சிக்குவாங்க, ஐயோ பாரு எவ்வளவு அழகா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி மெச்சிக்கொள்ளப்படத்தக்க கேரக்டர் அவனுக்கு இருக்கு. நல்ல அதாவது அப்பீரியன்ஸ், நான் பார்ப்பதற்கே அப்படியே அழகுள்ளவனாய் இருப்பான். அடுத்தது சொல்லப்படுகிறது என்னன்னா, அவனில், அதாவது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. ஒரு பழுதுமே இல்லையா? பாருங்க, இன்னைக்கு பிறக்கிற மனுஷர்கள்ல ஏதாவது ஒரு குறை இருக்கு. ஒண்ணு ஒரு கால் நீளமா இருக்கு, ஒரு கால் குட்டையா இருக்கு, அல்லது ஒரு கண்ணு சின்னதா இருக்கு, ஒரு கண்ணு பெருசா இருக்கு, அல்லது ஒரு கை சின்னதா இருக்கு, ஒரு கை பெருசா இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ குறைகள் சொல்லலாம். சரிங்களா? மனுஷர்களா பிறக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில குறைகள் இருக்கு. சிலருக்கு தலை சின்னதா இருக்கு, உடம்பு பெருசா இருக்கு. ஒரு சிலருக்கு உடம்பு சின்னதா இருக்கு, தலை பெருசா இருக்கு. இந்த மாதிரி பல குறைகள் உண்டு. வேதம் என்ன சொல்லுகிறது? அப்சலோம்ல பழுதில்லை, அவன்ல எந்த குறையும் இல்லை, எந்த பழுதும் இல்லை. அப்படின்னா ஒரு சிலையை செதுக்கி அதை பெயிண்ட் எல்லாம் அடிச்சு வச்சா எப்படி இருக்கும்? அது பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி இவன் எப்படிப்பட்டவனா, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் பழுதில்லாதிருந்தது. அவனுக்கு குறைன்னு சொல்றதுக்கு, பழுதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகு நிறைந்த ஒரு வாலிபனாய் காணப்படுகிறான். ஆமென். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமா இருப்பதினால் வருஷாந்தரம் சிரைத்து கொள்ளுவான். அவனுக்கு முடி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. சில பேருக்கு பாருங்க முடி இருக்காது, சில பேருக்கு முடி இருக்கும். சில பேர் என்ன செய்யறாங்க, முடி இல்லாதனால ஒட்டு முடி, சௌரி எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஆனா இவனுக்கு எப்படின்னா இயற்கையாகவே முடி. ஏசாவை பார்க்கும்போது ஏசாவுக்கு உடலெல்லாம் ரோமம், ஆனா இவனுக்கு தலைமுடி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது நிறைய வளர்ந்துரும் அவனுக்கு. அதனால வருஷம் அதை சிரைத்து கொள்ளுவானா. அப்படி சிரைத்து கொள்ளும் பொழுது அது எவ்வளவு இருக்குமா? ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கலா இருக்கும். ராஜாவுடைய அளவுல பார்த்தா 200 சேக்கல் அப்படின்னு சொல்ற 2 கிலோ அந்த அளவுக்கு, அதுக்கு மேல இருக்கும். அப்படி இவனுடைய தலைமுடி இருந்தது. எங்க ஊர் பக்கமெல்லாம் வண்டியில, டூ வீலர்ல அதெல்லாம் வருவான். சிக்கு முடி, சௌரி முடி, அந்த முடி, இந்த முடி, விழுந்து போன முடியெல்லாம் வாங்க வருவானு. 100 கிராம் முடி 1000 ரூபாய் கொடுக்குறம்பா. 100 கிராம் முடி 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறானுங்க. அப்படின்னா அவனுக்கு 200 சேக்கல்னா முடி வித்தாலே இவன் பெரிய பணக்காரனா இருக்கலாம். அந்த மாதிரி இவனுக்கு முடி நிறைய இருக்கும். தலை முடி நல்ல அடர்த்தியா இருக்கும், நிறைய இருக்கும். அடுத்தது 3வது காரியம் என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பேர் கொண்ட ஒரு குமாரத்தியும் பிறந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள். எத்தனைங்க இங்க பாக்குறோம். அவள் எப்படியா, அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. 3 பசங்க, ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. நல்ல ஒரு குடும்பம் அவனுக்கு இருக்கு. 3 குமாரர்கள், அப்புறம் ஒரு குமாரத்தி. அந்த குமாரத்தி எப்படிப்பட்டவோ? அவள் நல்ல ரூபவதியான பெண், நல்ல அழகான ஒரு பெண். இதெல்லாம் அப்சலோமுடைய நல்ல குணங்கள். அதாவது அவனுடைய தோற்றம். அப்சலோம்னு என்ன அர்த்தம்? சமாதானத்தின் பிதா. அடுத்தது அவன் தாவீதுக்கு பிறந்த 3வது குமாரன். அடுத்தது அவனுடைய தாத்தா யாரு? கேசூருக்கு ராஜாவா இருந்தவன். அப்போ ராஜாவுடைய பேரன், ராஜாவுடைய பையன்.
அந்த பக்கத்துலயும் ராஜவம்சம், இந்த பக்கத்துலயும் ராஜவம்சம். அது மாத்திரமல்ல, இவன் எப்படிப்பட்டவன்? அழகுள்ளவன், மெச்சிக்கொள்ளப்படத்தக்கவன், பழுதில்லாதவன், நல்ல முடி உள்ளவன். அது மாத்திரம் நல்ல ஒரு குடும்பஸ்தன், பிள்ளைகள் இருந்தார்கள், நல்ல குமாரத்தி இருந்தால். ஒரு வீட்டுல சிலதெல்லாம் பசங்களாவே இருக்கும், சிலதெல்லாம் பெண்களாவே இருக்கும். அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது. எல்லாம் பையனாவே இருந்தாலும் நல்லா இருக்காது, பிள்ளைங்களாவே இருந்தாலும் நல்லா இருக்காது. நம்ம இந்தியாவில சொல்லுவாங்க, ஆஸ்தி கொன்னு ஆசை கொன்னும்பாங்க. பையன் எதுக்கு? ஆஸ்திக்கான். புள்ள எதுக்கு? ஆசைக்கு. அப்போ ஒரு வீட்டுல ஒரு பையன் ஒரு புள்ள இருக்கணும். அதுதான் இந்திய தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல இது ஜனங்கள் விரும்புகிற ஒரு காரியம். குழந்தைகள் பிறக்கும்போது பையனா பிள்ளையாம்பாங்க. புள்ள முதல்ல பிறந்துருச்சு, சரி அடுத்தது பையன் பிறக்கட்டும்னு பார்ப்பாங்க. அதுவும் பிள்ளையா போச்சா, ஐயையோ பிள்ளையா போச்சு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி குடும்பத்துல ஒரு பையன் ஒரு புள்ள இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இவங்க குடும்பத்துல 3 பசங்களையும் ஒரு பிள்ளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு குடும்பம் இருந்திருக்கு, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு எல்லாமே ஆசீர்வாதமா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவன் இந்த அப்சலோம். ரைட். இப்ப அந்த அப்சலோமுக்கு எல்லா நல்ல அதாவது நல்ல தோற்றம், நல்ல வசதி, நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல சூழ்நிலை எல்லாமே நல்லதா இருந்துச்சு. ஆனா புத்தி மாத்திரம் சற்று சரியில்லாத ஒரு புத்தி அவனுக்குள்ள காணப்பட்டுச்சு. அந்த மாதிரி புத்தி நம்ம வாழ்க்கையில வந்துடக்கூடாது. அதனாலதான் அப்சலோமின் ஆகாத குணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த செய்திக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அதனால இந்த நம்ம நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, எல்லாத்துலயும் சிறப்பா இருப்பாங்க. ஆனா ஏதாவது சில கோண புத்தி இருக்கும், ஏதாவது சில தேவையில்லாத புத்தி இருக்கும். அந்த மாதிரி இவன் வாழ்க்கையில சில புத்தி இருந்துச்சு, தேவையில்லாத பழக்கங்கள் இருந்துச்சு. ஒன்று என்னன்னு சொன்னா பாருங்க, முதலாவது காரியம் என்னன்னா, அந்த அப்சலோமுக்குள்ள இருந்த ஒரு கெட்ட குணம் என்னன்னா, பழி வாங்குகிற குணம். என்ன குணம்? பழி வாங்குகிற குணம். இதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம், 22வது வசனம், 23வது வசனம். 2 சாமுவேல் 13, 20, 22, 23 கவனிங்க. அப்சலோம் அவன் சகோதரி அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்போதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு, அவன் உன்னுடைய சகோதரன், இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றான். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டிலே தனித்து கிளேசப்பட்டு கொண்டிருந்தாள். தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேட்டபோது வெகு கோபமாயிருந்தான். அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்தின் நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். அப்சலோம் அவனை பகைத்தான். 22 கடைசியில படிக்கிறோம். அப்சலோம் என்ன பண்ணா? இந்த அம்னோனை பகைத்தான். சரி, இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் அப்படியே பிரீஃபா சொல்றேன், கவனிங்க. இப்ப அம்னோன் எப்படின்னு சொன்னா, அம்னோன் தாவீதுக்கு முதல் பிறந்த குமாரன். இந்த முதல் பிறந்த குமாரன் என்ன செய்யறான்? இந்த அப்சலோமுக்கு ஒரு சகோதரி இருந்தால், அவ பேர் தாமார். அவள் எப்படிப்பட்டவ? அழகுள்ள ஒரு பெண். அப்ப இவள் அழகு நிமித்தம் அவன் என்ன செஞ்சான்? அப்படியே அவளை நினைச்சிட்டே இருந்து இவன் ரொம்ப இழைச்சு மெலிஞ்சு போயிட்டான். அப்போ அந்த சூழ்நிலையில பார்க்கும் பொழுது தாவீதுக்கு சித்தப்பா பையன் ஒருத்தர் தான். அவன் பேர் என்னன்னா யோனதாப். யோனதாப்ன்றவன் எப்படின்னு சொன்னா மகா தந்திரவாதின்னு வேதம் சொல்லுது. அவன் எப்படிப்பட்டவன்? பயங்கரமான ஒரு தந்திரவாதி. அப்ப அவனை பார்த்து, அதாவது நீங்க அதெல்லாம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல படிக்கிறோம். யோனதாப் என்னும் பேர் உள்ளவன் இருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? மகா தந்திரவாதி. சிலர்லாம் எப்படி இருப்பாங்க? தந்திரமா இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அப்படியே மைண்டு பயங்கரமா வேலை செய்யும். எதையாவது செய்யணும்னா தந்திரமா செயல்படுவாங்க. தந்திரம் என்ன? அதாவது சூழ்ச்சி செய்கிற காரியம். பல யோசனைகளை அவங்க வெளிப்படுத்தாதான் தந்திரவாதி. ஆக யோனதாப்ன்றவன் எப்படி பயங்கரமான தந்திரவாதியாய் காணப்பட்டான். அப்ப அவன் இந்த அம்னோனை பார்த்து கேட்கிறான், ஏன்டா அப்படி இழைச்சிட்டே போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்ப அம்னோன் சொல்றான், இந்த தாமார் மேல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அப்படின்றான். அப்படியா?
இதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நீ வியாதிப்பட்டவன் மாதிரி படுத்துக்கோ, ராஜா உன்னை பார்க்க வருவாரு, அப்ப அவர்கிட்ட சொல்லு, தாமார் வந்து எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கட்டும்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப வரும்போது நீ அவளை யூஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்றான். அந்த தவறான ஆலோசனை கொடுத்துடலாம். அதே மாதிரி அம்னோன் படுத்துக்கிட்டான் வியாதியஸ்தன் மாதிரி. அப்போ தாமார் அப்போ தாவீது ராஜா பார்க்க வராரு, என்ன ஏதுன்னு கேட்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு உடம்பு நிலை சரியில்லை, அப்ப சாப்பிட முடியல, தாமாரை வந்து எனக்கு சமைச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. சரின்னு தாவீது என்ன செய்யறாரு, எதாச்சியா ஒரு இப்ப சரி பையன் கேட்கிறான்னு சொல்லி அவருடைய புள்ள, அம்மா வேற அப்பா ஒண்ணு, அனுப்பிச்சிடறாரு. இப்ப இவப்ப என்ன செய்யறா, அவனுக்கு மெல்லிய மாவு எடுத்து சமைச்சு எல்லாம் கொடுக்குறான். அப்ப கொடுக்கும்போது அவன் சொல்றான், நீ எனக்கு டைனிங் டேபிள கொண்டு வந்து வைன்றான். சரின்னு கொண்டு வந்து வைக்கிறான். அப்புறம் சொல்றான், நீ என்னோட அறை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து எனக்கு கொடுன்றான். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்றான், எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போங்கன்றான். இப்போ பாருங்க, இந்த தாமாருன்றவ அழகுள்ளவ, ஆனா அவளுக்கு அறிவு இல்லை. அறிவில்லாதபடினால ஒருத்த அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் எல்லாரும் ஏன் வெளியே போக சொல்றான், ஏன் வந்து ஊட்டி விட சொல்றான் அப்படின்லாம் அவ யோசிக்கவே இல்லை. அவ எதாச்சியா போறான். அந்த மாதிரி எதாச்சியா சில காரியங்கள் நம்ம போனோம்னு சிக்கிக்குவோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனதான் ஆண்டவர் சொல்றாரு, புறாவை போல கபடற்றவர்களாம் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களா இருக்கும். ஏன் கூப்பிடுறான், எது கூப்பிடுறான், என்ன ஏதுன்னு இவளுக்கு யோசனையே இல்லை. அந்த மாதிரி யோசனை இல்லாம நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க. கடன்ல மாட்டிக்கிறாங்க, வாழ்க்கை பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க, துன்பத்துல மாட்டிக்கிறாங்க. ஆக எல்லாத்துலயும் நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கணும். இந்த தாமார் என்ன செஞ்சா, அதெல்லாம் கேட்டு அவனுக்கு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து அவன் சொல்றான், வந்து ஊட்டி விடுன்றான். உடனே அறைக்கு வீட்டுக்குள்ள போறா, அவளை வந்து என்ன செய்யறான், அவன் கெடுத்து விடுகிறான். கெடுத்து விட்டதுக்கு அப்புறம் அவளை எவ்வளவாய் நேசித்தானோ அவ்வளவாய் பகைத்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவன் விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகம். 2 சாமுவேல் 13:15 அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகம். அந்த இச்சைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே அவளை வெறுக்கிறான், அவளை வீட்டை விட்டு போன்றான். அப்ப கெஞ்சரா, பாருப்பா, நீ என்னை துரத்துனா எனக்கு நீ முன்னாடி செய்ததை விட இப்ப செய்யறது அதை விட கொடுமையா இருக்குது கெஞ்சரா. ஆனா அவன் என்ன பண்ணா, ஆட்களை வேலையாட்களை கூப்பிட்டு வெளியே புடிச்சு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்துங்க. அப்ப என்ன செய்யறா, ராஜகுமாரத்திகள் எல்லாம் பலவர்ண அங்கி போட்டிருப்பாங்களாம். அதனாலதான் யோசேப்பின் அங்கியை குறித்து சகோதரர்களுக்கு பொறாம. ஏன்னா ராஜாக்கள் உடுத்துகிற வஸ்திரம், அந்த மாதிரி வஸ்திரத்தை போட்டிருக்கிறாவோ. அவன் துரத்துன உடனே வீட்டை விட்டு வெளியே வந்த வஸ்திரத்தை கிழிச்சிட்டு தலைவில மேல கைய வச்சுட்டு அவ அழுதுட்டு வரான். இதெல்லாத்தையும் பார்த்த உடனே அம்னோன் அந்த அப்சலோம் கேட்கிறான், அம்னோன் உன்னை கெடுத்துட்டானா? ஆமான்றான். உடனே சொல்ல, நீ இங்கே என் வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பகைத்தான். அப்ப அந்த பகை உணர்வு அவனுக்குள்ள வந்துடுச்சு. அடுத்தது பார்க்கிறோம், இந்த மாதிரி செஞ்சதுனால இந்த அப்சலோம் அம்னோனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டான். பழி வாங்குற குணம். எனக்கு என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் அவனை சும்மா விடக்கூடாது, நான் அவனை தீர்த்து கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வரும். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. நமக்கு தீமை செய்யட்டும், நமக்கு விரோதமா எழும்பட்டும், ஜனங்கள் எழும்புவாங்க. ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் எழும்பலாம், ஒருவேளை குடியிருக்கிற இடங்கள் எழும்பலாம், ஒருவேளை சொந்த பந்தங்கள் எழும்பலாம், ஒருவேளை பழகினவர்கள் எழும்பலாம், நண்பர்கள் எழும்பலாம். இப்படி எல்லாம் எழுப்பி நமக்கு விரோதமா செயல்பட்டாலும் நம்ம அமைதியாத்தான் இருக்கணும். நம்ம அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்றார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35வது வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம், இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்ற, நானே பதில் செய்வேன். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, யாரையும் பழி வாங்க கூடாது. ஆனா அப்சலோம் பாருங்க, அவன் நல்ல அழகுள்ளவன் தான், ராஜாவுடைய பையன் தான், வசதி வாய்ப்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவனுக்குள்ளார ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு பழி வாங்குகிற குணம் இருந்துச்சு. என் தங்கச்சி வாழ்க்கையை அவன் கெடுத்துட்டான், அவளை வந்து இவன் மோசம் போக்கிட்டான், அதனால அவனை கொல்லணும்
அப்படின்னு சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டே இருக்கிறான், சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமா வரவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யணும்னு சமயம் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அதை மறந்துடணும், அதை ஆண்டவர் கையில விட்டுறணும். ஆண்டவரே நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கருத்துல விட்டு அவர் பார்த்துக்குவார். அவர் பதில் செஞ்சாலும் செய்யலனாலும் பரவாயில்ல. நாம தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு நம்ம நன்மை தான் செய்யணும். பாருங்க, அந்த மாதிரி இந்த அப்சலோமுக்குள்ளார ஒரு ஆக்ரோஷம், ஒரு வெறி, ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அப்போ 2 வருஷம் ஆயிருச்சு. 2 வருஷம் ஆயிருச்சு. அப்ப என்ன செஞ்சான் பாருங்க, அவன் இதை மனசுலயே வச்சுட்டு தன் ஆடுகளுக்காக மயிர் கத்தரிக்கிறான். மயிர் கத்தரிக்கும் பொழுது அதை ஒரு பெரிய விருந்து செய்து அந்த விருந்துக்கு என்ன செய்யறான், தன்னுடைய சொந்தங்களை எல்லாம் அழைக்கிறான். அப்ப ராஜாவையும் கூப்பிடுறான். ராஜா விருந்துக்கு வரணும்ன்றான். ஆனா ராஜா சொல்றாரு, என்னால வர முடியாதுப்பா, நான் வரதுனால உனக்கு ஏன் அதிகம் செலவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ராஜா வரலன்னு அவன் என்ன செய்யறான் பாருங்க, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது அப்சலோம், அது கூடாததா இருந்தால் என் சகோதரனாகிய அம்னோனாவது எங்களோட வரும்படி அவனுக்கு உத்தரவு செய் என்றான். என்ன கேட்கிறான், ராஜா வரலன்றாரு, செலவாகுன்னு சொல்லிட்டு. அப்ப உடனே அவன் என்ன கேட்கிறான், அம்னோனாவது வரட்டும். அப்ப அவனுக்குள்ள என்ன எண்ணம், பழி வாங்கணும், இவனை கொல்லணும், என் தங்கச்சியை கெடுத்துட்டான், இவனை கொல்லணும் அப்படின்ற ஒரு வெறி அவனுக்குள்ள காணப்படுது, ஒரு ஆக்ரோஷம் அவனுக்குள்ள காணப்படுது. இந்த குணம் நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் அது நமக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வந்துடும். நம்ம நிம்மதியா வாழ முடியாது. ஆக அந்த 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 பழி வாங்குகிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் கையில விட்டுறணும். இப்ப இவன் ராஜாட்ட கேட்கிறான், அம்னோனாவது வரட்டணும்னா ராஜா என்ன பண்ணிட்டாரு, எதாச்சு அது மாத்திரம் இல்ல பாருங்க, வருந்தி கேட்டுக்கொண்டான். ராஜாட்ட என்ன செய்யறான், வருந்தி 27வது வசனம், பின்னையும் அப்சலோம் பின்னையும் அவனை வருந்தி கேட்டுக்கொண்டபடியினால், வருந்தி கேட்டுக்கொள்றான், அம்னோனையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லி 2 தடவை கேட்கிறான். அவன் வருந்தி கேட்டுக்கொண்டபடினால் ராஜா என்ன செஞ்சிட்டாரு, எதாச்சியா ஓகே ரைட், இவன் எல்லாம் பழச மறந்துருப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சரி இப்போ அப்படின்னு ராஜகுமாரர்களையும் அம்னோனையும் எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புறார். அப்படி எல்லாம் வரும் பொழுது இந்த அப்சலோம் என்ன பண்றான் பாருங்க, 28வது வசனத்துல 2 சாமுவேல் 13:28, அப்சலோம் தன் வேலைக்காரரை நோக்கி, அம்னோன் திராட்சரசம் குடித்து களித்திருக்கும் சமயத்தை நன்றாய் பார்த்திருங்கள், அப்பொழுது நாம் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள் சொல்றான். நல்லா சாப்பாடு கொடுத்து திராட்சரசத்தை கொடுங்க, அவன் கழித்திருக்கும் போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், அடிங்கடானா நீங்க அடிச்சு கொள்றீங்க, உங்களுக்கு கட்லையிட நான் தான் சொல்லி ஆள் செட்டப் பண்ணிட்டான். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, கழுத்து அறுக்கணுன்றதுக்காக விருந்து கூப்பிட்டு அவங்கள கேவலப்படுத்துவாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு அவங்கள அவமானப்படுத்துவாங்க, சில இடங்களுக்கு கூப்பிட்டு முக்கியமான இடங்களுக்கு கூப்பிட்டு அவங்கள வெட்கப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இந்த அப்சலோம் என்ன பண்றான், அவனை விருந்துக்கு அழைத்து விருந்து கொடுக்கிறவன் மாதிரி பண்ணி அவனை கொன்னு போடுறான். ஆமேன். கொன்னு போட்டு என்ன செய்யறான், நேரா அவன் கேசூரின் ராஜாவிடத்துல ஓடி போயிடுறான். ஏறக்குறைய 3 வருஷம் அங்க இருக்கிறான். தேவப்பிள்ளை எதுக்கு சொல்றேன், அந்த பழி வாங்குற குணம் இருந்ததுனால அவன் ராஜ சமூகத்துல இருக்க முடியல, தலைமறைவாக ஓடிவிட்டான். ஆக இப்படிப்பட்ட ஆகாத குணங்கள் இருந்தால் நம்ம நிம்மதியா இருக்கவே முடியாது. அவன் அது என்ன பண்ணிட்டான் பாருங்க, பழி வாங்குறவன் அதாவது பழி வாங்கணுன்ற எண்ணம் அவன் என்னவா மாறிடுச்சு, ஒரு கொலைகாரனா மாத்திருச்சு. He became a murderer, கொலைகாரன், கொலை குற்றத்துக்கு ஏதுவாயிட்டான். பயங்கரமான காரியம் பாருங்க. ஆண்டவர்கிட்ட விட்டு இருந்து அவரு பார்த்திருப்பாரு, ஆனா இவன் செஞ்சனால என்னாச்சு, இவன் பெரிய பிளண்டர், பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டான், பெரிய தவறு பண்ணிட்டான். நிம்மதி போச்சு, சமாதானம் போச்சு, எல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சான், ஓடிட்டான், அங்க ஓடி போயிட்டான். அடுத்தது 2வது காரியம், அங்க 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறான். அப்புறம் யோவாப் என்ன செய்யறான், அவன்கிட்ட போய் ராஜாட்ட போய் பேசி, யோவாப் யார், ராஜாவுடைய படை தளபதி, இராணுவ தளபதி.
அவன் போய் ஆட்களை செட்டப் பண்ணி பேசி இந்த மாதிரி அப்சலோம் அங்கேயே இருக்கிற அவனை கூப்பிடுங்க அப்படின்லாம் பேசி, ஒருவேளை அப்சலோம் யோவாபை தொடர்பு கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ ராஜா என்ன சரி அவன் அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற. அப்போ அவன் கேசூரின் ராஜாவிடத்துல இருந்து வருகிறான். வந்தவன் 2 வருஷம் ராஜா முகத்தை பார்க்கல. அவ பாருங்க, ராஜா முகத்தை பார்க்கல. இந்த யோவாபை கூப்பிட்டு அனுப்புறான், வா யோவாபு வா. யோவாபும் போகல. அப்ப என்ன செய்யறான், அவனை வர வைக்கணுன்றதுக்காக ஆட்களை கூப்பிட்டு சொல்றான் பாருங்க, யோவாபுடைய தோட்டம் அறுப்புக்கு ஆயத்தமா இருக்கு, அத போய் என்ன செய்யுங்க, தீ கொளுத்தி போடுங்கள்ன்றான். இப்ப 2வது குணம் என்னன்னா, இவனுக்கு காரியம் நடக்கணும்னா மத்தவனுக்கு அழிவை உண்டு பண்ற குணம். இவனுக்கு காரியம் நடக்கணும்னா மத்தவனுக்கு மத்தவன் எப்படியோ போயிட்டு போட்டு, எனக்கு வேலை நடக்கும். நீங்க பாருங்க 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 29வது வசனம் 30வது வசனம். ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். 2ஆம் விசையும் அவனை அழைத்து அனுப்பினான். அவன் வரமாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரனை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபு நிலம் இருக்கிறது, அதில் அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீ கொளுத்தி போடுங்க. 2 தடவை கூப்பிட்டு பார்த்தா வரல. உடனே என்ன செய்யறான், பக்கத்து நிலம் அவனுதான்ப்பா, எல்லாம் அறுப்புக்கு ஆயத்தமாக தீ பத்த வைக்கணும்னு பத்த வச்சுட்டானுங்க. பத்த வச்சுட்டான்னு செய்தியை கேள்விப்பட்டான். அடுத்த செகண்ட் என்ன செய்யறான், அப்சலோம் போறான். இப்ப யாரை எப்படி கூப்பிடணுன்ற ஒரு தந்திர குணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. இவனுக்கு இந்த வேலையை செஞ்சா இவன் நம்மகிட்ட கதறிட்டு ஓடி வருவான் அப்படின்ற ஒரு தேவையில்லாத குணம். ஆமேன். மற்றவனுக்கு அழிவை உண்டு பண்ணி இவன் காரியம் நடக்கணும் அப்படின்ற குணம். இப்படிப்பட்ட குணங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. ஓகே, 2வது குணம் என்ன, மற்றவனை உபத்திரவப்படுத்தி தான் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம். எப்படி பண்ணா எப்படி காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்ற குணம். ஸோ அந்த குணங்கள் அவனுக்கு நல்லதை கொண்டு வரல, அவனுக்கு தீமையை தான் கொண்டு வந்துச்சு. சரி, யோவா பண்ணிட்டான். யோவாபாட்டு சொல்றான், எத்தனை நாள் இப்படி இருக்கு, ராஜாவை பார்க்கணுன்றான். ஓகே, ராஜாவை பார்க்கறதுக்கு ஓகேன்ட்டா 2 வருஷம் கழிச்சு ராஜாவை சந்திக்கிறான். 2 வருஷத்துக்குள்ள அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, சில காரியங்கள் எல்லாம் அவனுக்குள்ளார ஓடிட்டு இருக்கு. ஒண்ணு கவனிங்க, அம்னோன் தன் சகோதரிய எடுத்துட்டான். அதை குறிச்சு இவன் ராஜா தாவீது ராஜா என்ன பண்ணல, ஒண்ணுமே சொல்லல. ஏன்டா இப்படி செஞ்சேன்னு கேட்கல, ஏன் இப்படி என்கிட்ட போய் சொல்லி அவளை சோறாக்கி தர சொல்லி அவளை கெடுத்த அப்படின்ற குறிச்சு கேட்கல, அம்னோனை கண்டிக்கல. இதெல்லாம் உள்ளத்துல ஓடிட்டு இருக்கு. ராஜா இப்படி பண்ணிட்டானே, என் தங்கச்சியை குறித்து ஒரு வார்த்தையும் கேட்கலையே அப்படின்றது ஒண்ணு அவன்கிட்ட ஓடிட்டு இருக்கு. 2வது விஷயம் பாத்தீங்கன்னா, அவன் ஒரு ராஜாவுடைய பேரன். அவனுக்குள்ள என்ன ஒரு ஆசை, நான் ஒரு ராஜா ஆகணும்ன்ற ஆசை. எப்படியாவது நான் ஒரு ராஜாவாகணும், எத்தனை நாள் இப்படியே இருந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சில காரியங்கள் எல்லாம் அவனுக்குள்ள எதிர்மறையான காரியங்கள் இருக்கு. அதனால என்ன பண்ணா, ராஜ சமூகத்துல நான் போகணும்னு சொல்லி கேட்டுட்டு அந்த 2 வருஷம் கழிச்சு ராஜாவை போய் பார்க்கும் பொழுது அதுக்குள்ள என்ன பண்ணிட்டான் பாருங்க. 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிக்கிறோம். இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரையும் சம்பாதித்தான். பாருங்க, ஸ்லோவா அவனுக்குள்ளார நான் ராஜா ஆகணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. அதனால என்ன செய்யறான், தனக்குன்னு ரதத்தை சம்பாதிக்கிறான். ஏன், இவன் ராஜாவுடைய பையன், ராஜாவுக்கு ஏதாவது உதவியா இருந்திருக்கலாம், ராஜாட்ட ரதத்தை கேட்டிருக்கலாம், இவன் காரியத்தை ராஜாட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா இவன் என்ன செய்யறான், தனக்கென்று ரதங்களை சம்பாதிக்கிறான். அது மாத்திரமல்ல, தனக்கு முன் ஓட 50 சேவகரை சம்பாதிக்கிறான். அவனுக்கு முன்னாடி வேலைக்காரங்க இருக்கணும், அவனுக்கு சேவகர் இருக்கணும், போர் சேவகர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 50 பேரை சம்பாதிக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இவன் நான் ஒரு ராஜாவாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அவனுக்கு தாவீது மேல ஒரு வெறுப்பு. ஆமென். வெறுப்பு. அப்பா மேல. தாவீது யார், அப்பா. அப்பா தான் ஆளுகையில் இருக்கிற. ஆனா அவர் ஆளுகையில் இருக்கும் பொழுது அவருக்கு விரோதமா எழும்புகிற ஒரு எதிர்க்கிற குணம். முதல்ல சொன்ன பழிவாங்கிற குணம், 2வது சொன்ன தந்திர குணம், 3வது எதிர்க்கிற ஒரு குணம். அந்த எதிர்க்கிற தகப்பனை எதிர்க்கிறதுக்காக எப்படியெல்லாம் நைஸ் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்ணுமோ
அப்படியெல்லாம் என்ன செய்யறான், ஆக்ஷன் பண்ணி ஜனங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறான். தனக்கு முன்னாடி ஓட 50 பேரை சம்பாரிச்சுட்டான். அதுக்கப்புறம் தினந்தோறும் காலையில போய் அரண்மனைக்கு முன்னாடி நிற்பான். அரண்மனைக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அங்க ராஜாவை பார்க்கறதுக்காக வருவாங்க ஜனங்க. வரும் பொழுது அவங்கள பார்த்து கேட்பான், நீ யாரு, நீ எங்கிருந்து வர, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பிரச்சனைகளை சொல்லும் பொழுது இவன் சொல்லுவான், இது உன் பிரச்சனை சரியான காரியம்தான், ஆனா ராஜா கிட்ட அதுக்கு சரியான பதில் கிடைக்காது, நீ ராஜாட்ட போக வேண்டாம்னு சொல்லி ஜனங்களை என்ன செஞ்சான், திசை திருப்பி கொண்டிருந்தான். ஏன்னா இவன் ராஜாவாகணுன்ற ஒரு எண்ணம், இவன் தாவீதை எதிர்க்கணுன்ற ஒரு எண்ணம், இவனுக்கு ஒரு கிங்டம் பில்டப் பண்ணுன்ற ஒரு எண்ணம். என்னன்னா சுயநலம், தாம் பெரியவன் ஆகணுன்ற எண்ணம், இது ஒரு சூழ்ச்சி செய்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் இருந்தால் ஆனால் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில முன்னேற முடியாது, சித்தி பெற முடியாது. ஆக தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட குணங்கள் காணப்படுமானால் அதையெல்லாம் என்ன செய்யும், நம்மை விட்டு அப்புறப்படுத்தி போட வேண்டும். இப்படியே என்ன செஞ்சான், நாளுக்கு நாள் வருகிற ஜனங்களை எல்லாம் அவன் பேசி பேசி என்ன செய்வானா, அவங்கள தடவுவானா, தழுவுவானா, முத்தமிடுவானா. இப்படி எல்லாம் ஜனங்களை நைஸ் பண்றது, அப்படியே பாலிஷ் பண்றது. பாருங்க, 5வது வசனம் படிக்கிறேன், 15:5. எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும் பொழுது அவனை தன் கையை நீட்டி அவனை தழுவி அவனை முத்தம் செய்யும். அவனை கையை நீட்டி தழுவி முத்தம் செஞ்சு அவன்கிட்ட அப்படி பாலிஷா பேசும்போது என்ன ஆகும், ஓ பரவாயில்லையே, ராஜாவோட அப்சலோம் நல்லா பேசுறாரு, ராஜாவோட அப்சலோம் விசாரிக்கிறாரு, ராஜா சரியில்லைன்னு சொல்லி ஒரு தவறான எண்ணத்தை ஜனங்களுக்குள்ள பரப்பி இவனுக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டான். பாருங்க, அதுல 6வது வசனம் கடைசியில படிக்கிறோம், இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். இப்படி நடிச்சு ஏமாத்தி சுயநலம், ஆசை எல்லாம் இவனை திசை திருப்பி கடைசியில இவன் ராஜாட்ட போய் சொல்லி, இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருத்தம் இருக்குது, நான் போய் பலி செலுத்தணும்னு சொல்லி எப்ரோன் வரைக்கும் போறேன்னு சொல்லி ஆட்களை எல்லாம் செட்டப் பண்ணி கடைசியில எப்ரோன்ல போய் பலி செலுத்தி அப்சலோம் ராஜாவானான் என்று எல்லா பக்கத்திலையும் சொல்லுங்கன்றான். தனக்கென்று, அதாவது ராஜாவாக கர்த்தரால் ஏற்படுத்தப்படணும். இவன் சுய இஷ்டத்தின்படி ஓடுறான், இச்சையின் ஓடுறான், ஆசையில ஓடுறான், சூழ்ச்சியில ஓடுறான், ஒரு எதிர்ப்பு குணத்துல ஓடுறான். இப்படி எல்லாம் ஓடி போய் ராஜாவானன்னு சொல்லிட்டான். எல்லா பக்கம் பிரகடனம் பண்ணியாச்சு. அப்பாவி ஜனங்களை வலைக்குள்ள போட்டு ராஜாவுடைய ஆலோசனைக்காரனை கூப்பிட்டு எல்லாம் திசை திருப்பிடுறான். ஆமீன். உள்ள விட்டதுனால எல்லாம் என்ன பண்ண, ராஜி பார்த்து திசை திருப்பி ராஜா இவனுக்கு பயந்து வெறுங்கால ஓடுற நிலைமை ஆயிடுச்சு. பாருங்க, அப்சலோமின் ஆகாத குணங்கள், ஒன்று பழி வாங்குற குணம், இன்னொன்று தந்திர குணம், இன்னொன்று சுயநலம், தான் ராஜாவாகணுன்ற ஒரு எண்ணம், அது ரொம்ப சரியில்லாத குணம். கடைசியில் இப்படி எல்லாம் ஆகி ராஜா அப்சலோமுக்கு பயந்து ஓடுறான், வெறுங்காலில் ஓடி போய் வனாந்தரத்துல இருக்கிறான். அப்ப சண்டை நடக்குது ராஜாவுக்கும், ராஜாவின் மனுஷருக்கும், அப்சலோமின் மனுஷருக்கும். என்னாச்சு தெரியுங்களா, அப்சலோம் கோவேறு கழுதை மேல ஏறி ஓடும் பொழுது என்னாச்சுங்க, அவன் அந்தரத்துல தொங்கும். அவனுடைய முடி ஒரு கல்வாரி மரத்துல சன்னல் பின்னலான வழியில போகும் பொழுது அவனுடைய முடி என்னாச்சு, ஒரு கல்வாரி மரத்துல சிக்கி கொண்டது. அப்ப என்னாச்சு, அவன் ஏறி இருந்த குதிரை, அந்த கழுதை ஓடிடுச்சு. இவன் அந்தரத்துல தொங்கிட்டு இருந்தான். அப்போ பாருங்க, அதை பார்த்த உடனே, அதாவது 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 18, அங்கே படிக்கிறோம் பாருங்க, 9வது வசனத்துல, அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவருடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. என்னாச்சுங்க, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக
அந்த இடத்துல தொங்குனான். ஆக தேவ பிள்ளையே, நல்ல குணம் உள்ளவன், நல்ல அழகுள்ளவன், ராஜாவுடைய பையன், அந்தஸ்துள்ளவன், பழுதில்லாதவன், தலைமுடி அதிகம் உள்ளவன், நல்ல குடும்பம் உள்ளவன், ஆனா புத்தி சரியில்லாதனால முடிவு என்னாச்சு? அந்த இடத்துல தொங்கணும். கடைசியில அவனை கொன்னு அவனை குழியில இழுத்து போட்டு அவன் மேல ஒரு பெரிய கற்குவியில குவிச்சிட்டாங்க. முடிவு என்னாச்சு? கெட்ட புத்தி அழிவை கொண்டு வந்து அவனை குழியில தூக்கி போட்டு கொன்னு குழியில தூக்கி போட்டு என்ன செஞ்சாங்க? ஒரு பெரிய கற்குவியலை குவித்து விட்டார்கள். 17வது வசனம் 18, 17. அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். ஆக நல்ல குணமில்லாதவனுடைய முடிவு அந்தரத்துல தொங்கி மாண்டு போனான். ராஜாவுடைய பையன், கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட வேண்டியவன், பள்ளத்துல தூக்கி போட்டு அவன் மேல ஒரு பெரிய கற்குவியலை குவித்தார்கள். காரணம் என்ன? புத்தி சரியில்லை. அதனாலதான் செய்திக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்கிற? அப்சலோமின் ஆகாத குணம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குணங்கள், 3 ஆகாத குணம், ஒன்று பழி வாங்குற குணம், இன்னொன்று தந்திரமான குணம், இன்னொன்று ஆசை இச்சைகள், அவனுக்குள்ள ஒரு நான் வரணும், நான் மேல வரணும், நான் அப்படின்ற ஒரு காரியம் எல்லாம் இருந்ததுனால என்ன ஆச்சு? அவனுடைய முடிவு ஒரு பரிதாபமான முடிவா போயிடுச்சு. இப்படிப்பட்ட ஆகாத குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து விடாதபடி நம்மை காத்து கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை, வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி